ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. வாங்க ரேஷன் கடை அரிசியில் பிரியாணி செய்யலாம். இதுக்கு குக்கரில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. பட்டை லவங்கம் மசாலா போட்டுட்டு கட் பண்ணி வச்ச ஆனியன் சில்லி க்ரீன் சில்லி பச்சை மிளகாய் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிங்க. இப்போ வதங்கினதுக்கப்புறம் இது கூட தக்காளி கொஞ்சம் போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி வதங்கினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்து இது கூட சேர்த்து ஒன்றா கிளறி விட்டுடுங்க. உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வெங்காய தக்காளியில் வதக்கும், அதுக்காக தான் இது போடுறது. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் ஒன்றா போட்டு வதக்கிட்டு இது கூட கொஞ்சம் தயிர் எதுக்குன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தயிர் ஊற்றிக்கலாம். அடுத்து டேஸ்ட்டுக்காகவும் தயிர் ஊற்றிக்கலாம். நல்லாயிருக்கும். காரத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் தயிர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இது கூட கொஞ்சம் நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறோம். மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, உங்களுக்கும் என்னென்ன காய்கறிகள் பிடிக்குமோ கேரட்டு, காலிஃப்ளவர் இந்த மாதிரி இல்லை சிக்கன் எது நான் நான்வெஜ் கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டு கிளறினதுக்கப்புறம் பாருங்கள், புதினா இலையை தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன். புதினாவும் இது கூட சேர்த்துருக்கேன். புதினா போட்டிங்க, புதினா கொத்தமல்லி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே வாசனையாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிளறி வச்சதுக்கப்புறம் இது கூட நம்ம மசாலா தூள் சேர்க்க போகிறோம். பிரியாணி மசாலா தூள், அடுத்தது வந்து மிளகாத்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி. இது ஸ்பைசஸ் நார்மலாகவே வீட்டில் இருக்கிறது தான். இது அப்படியே நம்ம வீட்டில் சேர்ந்து ஒன்றா மசாலா கூட போடும்போது இந்த கிளறி விட்டால் நல்லாயிருக்கும். அடுத்தது சால்ட் தேவையானதை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நான் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், தண்ணி நான் ஒரு அழாக்கு பச்சரிசினா 2 அழாக்கு தண்ணி ஊற்றுவேன். நார்மல் அரிசிலையும் அதே மாதிரி தான். அதே மாதிரி நீங்கள் பிரியாணி அரிசி எடுத்திங்கன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. 1னா 1.5 அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசி எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், கிளறி விட்டுட்ருக்கேன். பார்க்குறீங்களா, தெரியுதா? இது ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான், நல்லா இருக்குங்க. இப்போ தண்ணி ஊற்றி பாருங்கள், கிளறி விட வேண்டியது தான். இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா லெமன். இப்போ பாருங்கள், கிளறி விட்டுட்டு லெமன் ஹாஃப் கட் பண்ணி அது கூட அந்த லெமன் ஜூஸை சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸை சேர்த்து விட்டது நீங்கள் அடுத்து என்ன பண்ணி கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. குக்கர் போட்டு விசில் வந்துடுச்சு. பாருங்கள், சாப்பாடு எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்ட்டு. ரேஷன் அரிசியாகவும் நினைக்காதீங்க, ரேஷன் அரிசியில் சூப்பராக சுவையாக செய்யலாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.